பயங்கரவாதம் இல்லாத ஜம்மு காஷ்மீர் என்ற இலக்கை விரைவில் எட்டுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து தலைநகர் டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா, உள்துறை செயலாளர், உளவுத்துறை தலைவர் உள்பட முக்கிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமித் ஷா, பயங்கரவாதத்திற்கு எதிராக பிரதமர் மோடி 0 சகிப்புத்தன்மையை கொண்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைத்து வளங்களும் பயன்படுத்தப்படும் என கூறிய அவர், பயங்கரவாதம் இல்லாத ஜம்மு காஷ்மீர் என்ற இலக்கை விரைவில் அடைவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இதுவரை 27 லட்சம் பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு உள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. வருடாந்திர மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வந்த நிலையில் இதுவரை 27 லட்சம் பேர் தரிசனம் மேற்கொண்டு உள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி சபரிமலையில் மண்டல பூஜை நடைபெறும் என்றும், மண்டல பூஜையை ஒட்டி பக்தர்களின் கூட்டத்தை சமாளிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உணவகங்களில் அதிக எண்ணிக்கைகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இருப்பு வைக்கப்படுவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும், பக்தர்களுக்கான கூடாரங்களில் அதிகம் பேர் தங்குவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினர். மேலும் மகர பூஜைக்காக கோயில் நடை டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என அதிகாரிகள் குறிப்பிட்டனர்.